ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் நிரண்யா, நியூட்ரிஷனிஸ்ட். இன்றைக்கி வந்து கட் ஹெல்த் பற்றி ஒரு சுவாரஸ்யமான டாபிக். ஆக்சுவலி அதை பற்றின சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். கட் ஹெல்த் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சிறுகுடல், பெருகுடல் இதெல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு ஜீரண உறுப்பாக வந்து ஸ்டமக்குக்கு அப்புறமா ஒர்க் பண்ணுது. நம்ம டெய்லி காலையில் எழுந்து மோஷன் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே கட் ஹெல்த் நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறோம். பட் சின்ஸ் கட் வந்து ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த கட் ஹெல்த்தை சரி பண்ணுறதுக்கான விஷயங்களை நான் இங்கே சொல்கிறேன். சரிங்களா? ஒருத்தவங்களுக்கு காலையில் எழுந்திரிச்ச உடனே ப்ராப்பராக மோஷன் வரல, இல்லை ஏதோ ஒரு கேஸ் ஃபார்மேஷன் இருக்குது, அடிக்கடி ப்ளோட்டிங் சென்சேஷன் இருக்குது, சும்மா கான்ஸ்டிபேஷன் ஆகுது, இல்லை டயரியா ஆகுது அப்படின்னா இது எல்லாமே கட் ஹெல்த் சரியாக இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்னென்னா, நம்ம வந்து அந்த சிறுகுடல் பெருக்குடலில் நிறைய பாக்டீரியாஸ் இருக்கும், நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கும். இதனுடைய சமநிலை வந்து அங்கே கரெக்டாக இருக்கணும். ஆனால் அப்படி இல்லாமல் நல்ல பாக்டீரியாஸ் வந்து கம்மியாகவும் கெட்ட பாக்டீரியாஸ் அதிகமாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு நிறைய குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். இதை தான் கட் டிஸ்பயோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு சில டிப்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ குடலை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 5-6 விஷயத்தை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் திங் வந்து ரிமூவ். அன்வான்டாக நிறைய மைதா ப்ராடக்ட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸை டம்ப் பண்ணுறது, இந்த மாதிரி ஐட்டம்ஸை நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. அடுத்தது செகண்ட் திங் வந்து ரீப்ளேஸ். நம்ம உடம்புல HCl செக்ரிஷன், பைல் செக்ரிஷன்ஸ் இது எல்லாமே நடக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த செக்ரிஷன்ஸ் எல்லாமே நம்ம சாப்பிட்ட உணவுகள் சரிவர நியூட்ரியன்ஸ் ரிச் இருக்காததுனால இது எல்லாமே செக்ரெட் ஆகியிருக்காது. அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, நிறைய தண்ணி குடிக்கிறது, நிறைய ஒமேகா ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு தேவையான நியூட்ரியன்ஸை ரீப்ளேஸ் பண்ணும். அடுத்தது ரீஇனாக்குலேட். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ அண்ட் ப்ரோபயோட்டிக்ஸ் நம்ம கட்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதை எல்லாமே நம்ம உணவுலேருந்து கொடுக்கறது, லைக் தயிர் நிறைய எடுத்துக்கிறது மூலமாக, புளிச்ச ஃபுட்ஸ், அதாவது ப்ராப்பராக புளிச்ச ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது மூலமாக, லைக் யோகட், இது எல்லாமே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிப்பேர். ஆல்ரெடி நம்ம கட் வந்து ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இதை லீக்கி கட்னு சொல்லுவாங்க. இதை சரி பண்ணுறதுக்கு நம்ம நிறைய நியூட்ரிஷன் ரிச் ஃபுட்ஸை எடுத்துக்கணும். விட்டமின் ஏ, சி, டி, ஜிங்க், இது எல்லாமே. அடுத்தது லாஸ்ட்டாக ரீபேலன்ஸ். ஸோ அழகாக ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, நல்ல தூக்கம், ப்ராப்பரான பேலன்ஸ்டு ஃபுட்டு, ப்ராப்பர் எக்ஸசைஸ், இது எல்லாமே பண்ணுறது மூலமாக கட் வந்து தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். ஓகேங்களா? நம்மளுடைய ஹெல்ப் வந்து அதுக்கு ரொம்ப முக்கியம். பட் நம்ம சாப்பிட்ற விஷயத்துலேருந்து நம்மளை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கட்டை சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஸ்டே ஹெல்தி இன்சைட், ஷைன் அவுட்.